நான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே கண்டென்ட்டா வச்சு சம்பாதிக்கிறேங்க. அக்கா அருவருப்பா இருக்குக்கா நீங்க பண்றது. ஆபாசமா இருக்குக்கா நீங்க குடுக்குற ஃபோட்டோஸ் எல்லாமே. ஆபாசமான ஃபோட்டோஸ் குடுக்குறாங்க. இது கணவருடைய பெர்மிஷனோடயே செய்றாங்க. அப்ப பணம்னு வந்தா எது இருந்தாலும் ஓகே. பொண்டாட்டி விக்கிறதுக்கு கூட ரெடி இந்த மாரி. நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு கேரளா கப்பிள்ஸ் பத்தி பேசணும். கேரளா கப்பிள்ஸ் ஆபாசமான வீடியோ போட்டாங்க, பொண்டாட்டிய கண்டென்ட்டா வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம். இப்போ இங்க நடக்குதுங்க அது. நான் ஒரு காலத்துல உங்களை பாராட்டி கமெண்ட் போட்டபோது நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் நீங்க செய்யற தப்ப நான் சொல்றேன். அப்போ என்னையே அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க ரிப்ளை கொடுக்குறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போலாம் பார்த்தா இன்னொரு விஷயமும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சம்போது எல்லா ஆடியன்ஸுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, ஆக்சுவலா மக்களே ரீல்ஸ் போடுறது, பொதுமக்களே அவங்க விஷயங்கள வெளில சொல்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுட்டுருந்துச்சு. இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, நெறைய ஃபேமிலீஸே கன்டென்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஜஸ்வந்தி ஃபேமிலிலாம் எடுத்தீங்கனாக்கா, அவங்க குடும்ப மானமே கப்பல் ஏறுற மாரி அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா கப்புல்ல அந்த மணிகனி அவங்க ஒரு கப்புலு. அப்புறம் ஜேசன், மோனிகா அவங்க ஒரு கப்புலு. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கப்புல் வீடியோஸ் நெறைய போடுறது, ஒவ்வொருத்தர் சர்க்காஸ்டிக்கா பேசிக்கிறது ஓகே ஃபைன். இது ஒரு வரிசையில இருக்கட்டும். இந்த மாரி படம் பண்ணா கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா சில பேர் இருக்காங்களேங்க, தான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே கன்டென்ட்டா வச்சு சம்பாதிக்கிறாங்க. நம்ம இர்ஃபான கூட பார்த்தோம். சும்மா இல்லாம கார்ல பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் கைய காருக்குள்ள விட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவரு அந்த காலத்துல ஒண்ணு பண்ணாரு. இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கிறது இந்த பைலட் பவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர். பைலட் பவியும் அவங்க ஹஸ்பண்டும் பிகினிங்ல இருந்து நல்லபடியா வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. வீடியோஸ் யாருக்காக போடுறாங்க? ஜெனரலா சொல்லுங்க. வீடியோஸ் பார்த்து வியூஸ் போடுறது யாரு? பப்ளிக். பப்ளிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீசிங்கா இருக்கணும் இவங்க பண்ற வீடியோஸ்லாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருந்த பப்ளிக்கே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா அருவருப்பா இருக்குக்கா நீங்க பண்றது. ஆபாசமா இருக்குக்கா நீங்க குடுக்குற ஃபோட்டோஸ் எல்லாமே. அதாவது கிளாமரான ஃபோட்டோஸ் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. பிகினிங்ல நல்ல குடும்ப பாங்கா, அழகா ஒரு பேர் எடுத்த பவி, இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஆபாசமான ஃபோட்டோஸ் குடுக்குறாங்க. இது கணவருடைய பெர்மிஷனோடயே செய்றாங்க. இதுல நம்ம பேச வேண்டியது என்னன்னா, பவி பண்ண ரெடி. பட் அது ஹஸ்பண்டுக்குன்னு ஒண்ணு ஒரு பொசசிவ்னஸ் இல்லையா? ஒய்ஃப் மேல. அப்ப பணம்னு வந்தா எது இருந்தாலும் ஓகே. பொண்டாட்டி விக்கிறதுக்கு கூட ரெடி இந்த மாரி. இல்லைங்களா? இது அசிங்கமா தெரியல. நம்ப தமிழ்நாட்டுல பிறந்துட்டு, கேரளா கப்பிள்ஸ் பத்தி பேசணும். கேரளா கப்பிள்ஸ் ஆபாசமான வீடியோ போட்டாங்க, பொண்டாட்டிய கன்டென்ட்டா வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம். இப்போ இங்க நடக்குதுங்க அது. இது எல்லாத்த விட இத பத்தி வெளியில வந்தது, ஆக்சுவலா நம்ப பார்த்து வந்தது கூட கிடையாது. அவங்களுடைய வியூவர்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு. ஆபாசமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த மாரிலாம் ஒழுங்கா தானே போட்டுருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? நான் ஒரு காலத்துல உங்கள பாராட்டி கமெண்ட் போட்டபோது நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் நீங்க செய்ற தப்ப நான் சொல்றேன். அப்போ என்னையே அசிங்கப்படுத்துற மாரி நீங்க ரிப்ளை குடுக்குறீங்களே, இது என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, பப்ளிக்க தொடணும்னா காமெடியாலயும் தொட முடியும். ரொமான்டிக் மூமெண்ட்ஸாலயும் தொட முடியும். எத்தனையோ விஷயத்தால தொட முடியும். ஏன் ஒரு லேடிய ஆபாசமா காமிச்சு, இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் சம்பாதிக்கிறாங்களே, இந்த மாரி ஹஸ்பண்ட்ஸ்க்கு என்ன மாரி பனிஷ்மென்ட் நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? என்ன மாரி பனிஷ்மென்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? இத நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு வியூவர் சொன்னாரு பார்த்தீங்களா, ஓப்பனா பப்ளிக்ல, இந்த மாரி வீடியோஸ் போடுறீங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு. அந்த மாரி நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஏன்னாங்க இன்னொருத்த பொண்டாட்டி ரசிகர்ல உங்களுக்கெல்லாம் என்னங்க வருது? இங்க அந்த மாரியான தமிழ்நாடு ஆண்கள் அப்படி கிடையாது. உங்கள மட்டம் தட்டுற மாரி இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க வியூஸ் போட்டா தானே அவங்களுக்கு ஓடும். நீங்க போடாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஓடும் சொல்லுங்க நீங்க? இந்த மாரி வரிசையா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கப்பலா ஒவ்வொருத்தர வச்சு வீடியோஸ் போட்டுட்டு வராங்க. இது நல்லதே கிடையாது. ஏன்னா பெர்சனல் விஷயங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பெர்சனல் விஷயங்கள காட்டுறாங்க. பெண்கள ஆபாசமா எடுத்து காட்டுறாங்க. இது நல்லதே கிடையாதுங்க. இதுல இன்னும் நெறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க. இப்போ பவிக்கும் அவர் கணவருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ குழந்தைங்களுடைய அம்மா நீங்க. இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு உங்க குழந்தைங்க போம்போது, டீச்சர்ஸ் அவங்கள எந்த கண் பார்வையில பார்ப்பாங்க? பப்ளிக் உங்க குழந்தைங்கள எந்த கண் பார்வையில பார்ப்பாங்க? இல்ல ஃபியூச்சர்ல நீங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்க வரீங்க? இந்த மாரிலாம் பண்ணலான்னு சொல்லிக் குடுக்க வரீங்களா? சொல்லுங்க. நீங்க தான் பேரண்ட்ஸா கட்டுப்பாடா இருந்து, வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வளர்றதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பெற்றோரா இருக்கணும். அத விட்டுட்டு உங்க தவறான வழிகள உங்க குழந்தைங்களுக்கு நீங்களே ஏன் காட்டுறீங்க? ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களே உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்களா? ஓ! இப்படிலாம் தானே எங்கள வளர்த்தீங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒண்ணும் எங்கள வளர்க்கல. ஆமா டாடி நீங்க மம்மிய வச்சு சம்பாதிச்சீங்க. அப்படிதான் எங்கள வளர்த்தீங்க. நாளைக்கு உங்க குழந்தை பார்த்து பேசாதா? இந்த பயமே உங்களுக்குலாம் இல்லையா? இந்த மாரி வீடியோ போடுற எல்லாருக்கும் தான் கேட்கிறேன். பவி கிட்ட மட்டும் கேட்கல இந்த கேள்விய. இந்த மாரி போடுறீங்களா ஆபாசமான வீடியோ? இத பார்த்து நீங்க ட்ரெண்டிங்ல வரணும்னு நினைக்கிறீங்களே தவிர
நாளைக்கு இந்த குழந்தைங்க மென்டாலிட்டி பாதிக்கப்படுது. இப்ப பைலட் பவி நீங்க பார்க்குறீங்க. எங்கேயாவது பார்க்கும்போது, "ஏம்மா நல்ல வீடியோஸ் போட்டிருந்த. ஏம்மா இந்த மாரி ஆபாசம்" போட்டு நேரா பார்த்து கேளுங்க. அந்த ஒரு நபர் கேட்டாரு, அந்த கேள்விய கேளுங்க.